வாகுலகுரி சேத்திரம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் சித்ரா பௌர்ணமி விழா மிக கோலாகலம். ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் மலையிலிருந்து பொன் சப்பரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கீழிறங்கும் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் கருங்குளம் என்ற ஊரில் குன்றின் மேல் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. வாகுலகுரி சேத்திரமான இங்கு சுவாமி இரு சந்தனக்கட்டையில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாகவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசராகவும் இரு நிலைகளில் அருள்பாலிக்கின்றார். திருமலையில் தேர் செய்து போக மீதமிருந்த 2 கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு. அக்கட்டைகள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது. இன்றளவும் பெருமாள் கட்டைகள் பின்னப்பட்டதில்லை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் சுவாமி வெங்கடாச்சலபதி. சிறப்பு வாய்ந்த கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா ஆண்டுதோறும் 10 தினங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இத்திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் பெருமாள் மலையிலிருந்து கீழிறங்கி வீதி உலா மற்றும் தாமிரபரணி நதியில் நீர் விளையாட்டு, திருமஞ்சனம் கண்டருளி மீண்டும் மலைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெறுகின்றது. இதற்காக மாலையில் பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஊர் மக்கள் மேளதாளங்கள் முழங்க சுவாமி அபிஷேகத்திற்கு தீர்த்தம் எடுத்து வந்தனர். திருமஞ்சன மண்டபத்தில் நவகலசங்கள் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசருக்கு சர்ண திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் பொன் சப்பரத்தில் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் மலையிலிருந்து கீழிறங்கினார். அப்போது பக்தர்கள் தங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மறுநாள் காலை பச்சை சாத்தி அலங்காரத்தில் சுவாமி மலையேறும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.